இதை பார்த்தீங்களா, எங்கள் மாட்டுக்கு நாங்கள் போய்ச்சல் போட்டிருக்கேன். ரொம்ப கொசுகடி. ஏன்னா அங்கே வந்து ஏகப்பட்ட கொசுக்கடி. எங்கள் வீட்டு பக்கம் வயக்கால் இருக்குது, அதனால் ஏகப்பட்ட கொசுகடி கடிக்குதா. இந்த மாடுகள்லாம் கொசுகடி தாங்க. அவங்க நிற்கிதாங்க, அங்கே ஒரு மாடு கூட இப்போ கத்துது, அதுவும் கொசுகடியில் தான் நின்று கத்திட்டு இருக்குது. இப்போ போய்ச்சல் போட்டிருக்கு. இந்த வேப்பங்குலை இருக்குல்ல, பச்சை வேப்பங்குலை இதாக இருக்குது, அதை போட்டு போய்ச்சல் போட்டிருக்கு. கொஞ்சம் நேரத்தில் நம்ம வந்து போய்ச்சல் வந்து நிறையா வந்துடும். ஓரளவு தடுக்கலாம் இந்த கொசுகடிக்கு. இந்த வேப்பங்குலைக்கு வந்து இந்த கொசு எல்லாம் ஓடிடும். கொஞ்சம் விடியறதுக்குள்ளே இதெல்லாம் வந்து ஓரளவு தன்னலாக கிடக்கும். இதெல்லாம் வந்து ஊமாங்கொட்டைன்னு சொல்லுவாங்கள்ல, தவுனு கொட்டை, அதெல்லாம் வந்து காஞ்ச கொட்டையை போட்டிருக்கு. அது நின்று நல்லா வெதுன்னு இருக்குதும். அதனால் மாடுகளுக்கு போய்ச்சல் போட்டுட்ருக்கேன். உங்கள் ஊரில் இப்படி கொசுகடி நேரம் இப்படி போய்ச்சல் போடுவீங்களா உங்கள் மாடுகளுக்குன்னு சொல்லுங்கள். எங்கள் மாடு இருந்தாலும் நிற்கிது பாருங்கள். நைட்டு பூரா தூக்கமே வராது, பாவம் நின்றுக்கிட்டே தான் இருக்கும். கொசு ஏகப்பட்ட கொசு. நல்லா இப்போ தான் போகுது. நிறைய கழிவு வைக்கல்லாம் போட்டிருக்கேன். நிறைய இருக்குது. அதனால் வந்து இந்த ஊமாங்கொட்டைக்கே நல்லா போய்ச்சல் வரும். ஓரளவு அவ்வளோ இந்த ஆவாத சாக்கு எல்லாத்தையும் போட்டு இதாக கிடக்கு. ஆவாத அந்த சாக்கெலாம் போட்டிருக்கு. உங்கள் ஊரில் இப்படி எதுவும் போய்ச்சல் போடுவீங்களான்னு சொல்லுங்கள். ஏகப்பட்ட கொசுங்க, தாங்க முடியல மாடுகளுக்கு. இதெல்லாம் கழிவு வைக்கணுங்க, கழிச்சு போட்டுக்கோங்கள, இந்த வைக்கல இதெல்லாம். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. இந்த மாடு இப்போ தான் வருது. போய்ச்சலை கண்டு அவ்வளோ மாடுங்க வந்துடும் கிட்ட. எல்லாம் வளர்த்தி கயிறு போட்டு கட்டியிருக்கேன். என் மாடு இது செனை மாடு இது. மற்ற மாடெல்லாம் கட்டி தான் போட்டிருக்கேன். அதனால் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.